மாப்பிள்ளை இருக்கிற போல இருக்கு. ஹாய்ண்ணே. அதான் உள்ள உட்காருங்க வந்தார். அண்ணன் அண்ணனு தான் இன்னைக்கு கல்யாணம். யாருக்கு கல்யாணம் நீங்களே சொல்லிருக்கீங்க? என் பையனுக்கு கல்யாணம் விஷ்ணுவர்தன் பையன் பேரு, பொண்ணு வர்ஷினி. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியம் சமையல் தான். கரெக்ட். வர்றது போறது சேரிகள் இதெல்லாம் தாண்டி சாப்பிட்டது மட்டும் தான் மைண்ட்ல நிற்கும். ஆனா இருக்கலே எக்ஸ்பென்சிவ் வந்து ஃபுட்டு தான். ஃபுட்டு தான் அதிக எக்ஸ்பென்சிவா இருக்கு. அது பண்றது நியாயமும் கூட. அதாவது வந்து வேலைக்கெல்லாம் போய் கொஞ்சம் பொறுப்பு வந்துட்டு பேர் கல்யாணம் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிருக்கீங்க. ஆமா, ஏன்னா ஒரு வேலை கழிச்சு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பண்ணிடலாம். 25 இழுத்துட்டு வந்தேன். இல்லைன்னா அவன் 21 மொத்தம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் நீங்க வரும் நினைக்கிறீங்க, எதிர்பார்த்திருக்கீங்க? நானும் ஒரு ஷேர் பண்ணி தான் பண்றோம். ஓ சூப்பர், ஈக்குவல் ஷேர். அதனால அது எப்படி ஒரு நம்மளோட ப்ரெஷர் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ ஓகே அதை நம்ம செஞ்சு கொடுப்போம். 5 வருஷமா லவ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைய போறேடா தங்கன்னு கேட்டேன். எனக்கு காஸ்ட், ரிலிஜன், ஜாதி, மதம் எந்த பிரச்சனையும் இல்லை. வெஜிடேரியனா மட்டும் இல்லாம பாத்துக்கணும். அந்த பொண்ணு வெஜிடேரியன். அது அந்த 20 தான் அது. ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, கடைசியா தான் அப்பா கிட்ட சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து அப்பாவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் யாராவது நோ சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தாங்க முடியாது. என்னவா இருந்தாலும் என் கூட வருவியான்ற கன்ஃபர்மேஷன் இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் அப்பா கிட்ட சொன்னேன். ஒண்ணுல இருந்து ட்ரெஸ் வரல எல்லாமே என் செலக்ஷன் தான். அதனால எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். காலனில இருந்தே பழக்கம். ஒரே அபார்ட்மெண்ட். ஆமா, 15 இயர்ஸா தெரியும். இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். பர்த்டே விஷ் பண்ணிக்கிறது அப்படி இப்படி. ஓகே, இந்த பிடிக்குமான்னு கேட்டது எப்போ? அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் கேட்டோம். இன்னும் லைக் நம்ம இந்த காலனில மீட் பண்ண அந்த ஒரு அங்க ஒரு சாஃப்ட் கார்னர் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இன்னும் இருக்கு. ஆனா இருக்கு. 3, 2, 1. Happy married life, Vishnu and Varshini. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆக்டர் மனோகரன் அண்ணாவோட வீட்டு விஷயம் தான் பார்க்க போறீங்க. ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் தான். யாருக்கு ஃபங்க்ஷன் என்னன்றதை கேட்டுக்கலாம் வாங்க. மாப்பிள்ளை இருக்கிற போல இருக்கு. ஹாய்ண்ணே. அதான் உள்ள உட்காருங்க வந்தார். அண்ணன் உடனே நம்மள வந்து டக்குன்னு அண்ணன் வந்து கெஸ்ட் நினைச்சிட்டு போல இருக்கு. சீஃப் கெஸ்ட். ஆஹா சூப்பர்ண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணே. அண்ணனு தான் இன்னைக்கு கல்யாணம். ஸோ அண்ணன் ஃபங்க்ஷன். அதாவது யாருக்கு கல்யாணம் நீங்களே சொல்லிருக்கீங்க? என் பையனுக்கு கல்யாணம் விஷ்ணுவர்தன் பையன் பேரு, பொண்ணு வர்ஷினி. அவங்களுக்கு தான் கல்யாணம். ஆனா பார்க்கும்போது அண்ணனே மாப்பிள்ளை மாதிரி ரொம்ப அழகா ப்ரெசென்ட்டா இருக்கு. இப்படிதான் ரொம்ப வருஷமா சொல்றாங்க. இல்ல நான் உண்மையான சூப்பர். ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு நாங்க வந்து உங்க கூட வந்து சேர்ந்து அசோசியேட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணே. ஸோ வந்து உள்ள என்னென்ன ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்துட்டே வந்துடும். பார்த்துட்டே போயிருவாங்க. உள்ள என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு அப்படி பார்ப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில மிக இம்பார்ட்டன்டான நாள். கரெக்ட்டுங்களா? ஆமா. அதாவது உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் இதானே? ஆமா, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஆமா. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டுருப்பீங்க. எவ்வளோ கெஸ்ட் இன்வைட் பண்ணிருக்கீங்க? எவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 1000 எதிர்பார்க்குறேன். ஓ ஓகே. அது நம்ம கெஸ் பண்ண முடியாது. கெஸ் பண்ண முடியாது. 1000 நாளே வரலாம், இல்லை 100 200 மாசப்படுறது ஒன்று நடக்கிறது உண்டு. ஸோ அதனால வந்து ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் தான். சரி, நான் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் தான். உங்களை போலயே அவங்களும். ஆமா. இப்போ வந்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சமையல் ரூம் பார்த்துருவோண்ணே. எல்லாம் ஏற்பாடு தரப்புலாம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியம் சமையல் தான். கரெக்ட். வர்றது போறது சேரிகள் இதெல்லாம் தாண்டி சாப்பிட்டது மட்டும் தான் மைண்ட்ல நிற்கும். கரெக்ட். சரியான ஒரு இது கொடுத்தா சம சாப்பாடு பாருங்க. ஓ நான் பஃபெட் போல இருக்கேன். என்ன லைனா? ஆஹா, லைனா பேர்ல போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்க. சூப்பர்ண்ணே. சரி, சார் தான் வந்து கேட்டரிங். கரெக்டா வந்துட்டாரு. கரெக்டா எப்படி சொல்லி வச்சிருந்தது பார்க்கணும். நான் பிஸில இருக்கேன். ஜெய் பெரிய பிரதர். வணக்கம். வணக்கம் சார். இது ஃபுல் அரேஞ்ச்மென்ட் சார். என் பெரிய தம்பி, என் சின்ன தம்பி தான் சாருக்கு ரொம்ப க்ளோஸ். நான் கேப்டன். அப்படிங்களா? இவங்க ஜெய்மாகி இவங்க வந்து ரெகுலர் இவங்க அவங்களோட எல்லா ஃபங்க்ஷனும் எல்லாமே நான் தான். இப்போ எங்க வீட்டு எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம ஃபேமிலிக்கு இதுதான். சூப்பர் சூப்பர் சார். நல்லபடியா பண்ணி கொடுங்க. நிச்சயமா கடையே கூட. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.
ஓகேண்ணா. இப்போ மேரேஜ்னோட எந்த விஷயம் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடுச்சு? மொத்த மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிடுச்சு உங்களுக்கு? நீங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த எக்ஸ்பென்ஸ்லேயே முடிச்சிட்டிங்களா? மொத்தம்னு ஒன்றும் சொல்ல செட்டில் பண்ணவே இல்லை. இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல, ஒன்றும் முடியல. எல்லாமே அட்வான்ஸ் இருக்குது. ஆமாம், இது முடிஞ்ச பேர் தெரியும். இனிமேல் தான். ஆனால் இருக்கலே எக்ஸ்பென்சிவ் வந்து ஃபுட்டு தான் அதிக எக்ஸ்பென்ஸ். ஏன்னா அதுக்கு தான் அதுக்கு பண்ணுறது நியாயமும் கூட. வந்தவன் மற்ற எல்லாத்த விட இதுதான் வந்து எல்லாருக்கும் பசியார சாப்பிட்டு போகிறோம். வாழ்த்துட்டு மனசார வாழ்த்து, வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துட்டு. ஓ சூப்பர். மண்டபமும் நல்லா இருக்கு. மேலே பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ள ரெடி ஆகிட்டே இருக்காங்க. ஸோ கேட்டரிங்லாம் பயங்கரமா ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு செம்ம விருந்து இருக்கு. ஆமாம். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு நிறைய கெஸ்ட் வர போறாங்க. அவங்ககிட்ட பேச போறோம். உள்ளெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்க போலியே. கிச்சனா சூடாக ரெடி ஆகிட்டு இருக்குப்பா எல்லாம். அண்ணா மேரேஜ்னாலே வெஜ் தான் போடுவாங்க. இங்கே இன்னைக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜு தான். ஏன்னா ஆமாம், இது ஒரு நல்ல நாள், அதுவும் உயிரை கொள்ள வேணாம். ஓ சூப்பர் சூப்பர். ஸோ மேரேஜை பற்றி சொல்லுங்க. லவ் மேரேஜ்னோடனே ஃபர்ஸ்ட் உங்கள் சன் வந்து சொன்னோன்னே நீங்கள் எப்படி ஓகே பண்ணீங்க? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மருமக உங்களுக்கு கிடச்சிருக்காங்களா? அதை பற்றிலாம் பேசுவோம். இல்லை, ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லலை. மிஸ்ஸஸ் தான் சொன்னார். ஓ ஓகே. ஃபர்ஸ்ட் யார் சொன்னது உங்ககிட்ட? மிஸ்ஸஸ் தான் அவன் சொன்னான். ஓ ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா கிட்ட சொல்லிட்டான். ஓகே. ஒரு வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கல்யாணம் வேலை கிடைச்சி இம்மிடியா கல்யாணத்துக்கு கேட்டான். வேலை படிச்சுட்டு போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். படிக்கும் போதே லவ். ஆமா. வேலை கிடைச்ச உடனே மேரேஜ் பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு ஓகே சொல்றீங்களா? லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டேன். ஆனா கல்யாணம் பண்ற உடனே வேணாம் அந்த மாதிரி யோசிச்சேன். கொஞ்ச நாள் போட்டு அப்படின்னு. இப்பயே 25 தான். 25 தான். ஆமா. 26. ஆமா. ஸோ அவர் வந்து அதாவது வந்து வேலைக்கெல்லாம் போய் கொஞ்சம் பொறுப்பு வந்துட்டு பேர் கல்யாணம் பண்ணலாம்னு வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஒரு வேலை கழிச்சு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பண்ணிடலாம். 25 இழுத்துட்டு வந்தேன். இல்லைன்னா அவன் 21. சூப்பர்ண்ணே. ஓகே, மேரேஜை பற்றி பேசியாச்சு, பொண்ணு மாப்பிள்ளையை பற்றி பேசியாச்சு. மொத்தம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் நீங்கள் வரும்னு நினைக்கிறீங்க, எதிர்பார்த்துருக்கீங்க? அது வந்து நானும் அவரும் ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். ஓ சூப்பர். ஈக்குவல் ஷேர். அதனால அது எப்படி ஒரு 25-30. ஓ அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் வரும். இப்போ வந்து இந்த ட்ரீம் வெட்டிங், அந்த டெஸ்டினேஷன் வெட்டிங்லாம் சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் யாரும் கேட்கலையா? இந்த மாதிரி ஈஸியாக போய் பண்ணுறேன் அப்படிலாம் ரொம்ப கேட்டிருப்பாங்க இல்லையா? கேட்டுருவேன். நமக்கு இந்த ஆர்த்தடாக்ஸாக பண்ணுறதுன்றது ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஒரு கல்யாணமாக நடக்கணும். அது ரொம்ப அரிபரியாக எங்கேயோ அப்படின்றத விட ஒரு ஒரு இயல்பாக நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இங்கே பண்ணலாம். அதனால இங்கே பண்ணணும். அப்போ பிளான் இருந்துச்சு இங்கே எங்கேயாச்சும் பண்ணலாம்? இங்கே இல்லை, இந்த தான் ஐடியாவே. இந்த ஐடியா பண்ணுறதா இந்த ஐடியா. ஓகேண்ணா. இங்கே டெக்கரேஷன் இதெல்லாம் சூஸ் பண்ணுறது, மண்டபம் சூஸ் பண்ணுறது, இந்த டெக்கரேஷன், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் யார் பிளான் பண்ணலாம்? நீங்களா, பொண்ணு மாப்பிள்ளையா, இல்லை வைஃபா? எதுலேயுமே நம்ம இது கிடையாது. நம்மளோட ப்ரெஷர் கிடையாது. ஓகே. அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ ஓகே அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். சூஸ் பண்ணுறது அவங்க 2 பேருக்கும் இல்லை எல்லாருக்கும் அதை செஞ்சு கொடுத்தோம். அவ்வளோதான். நமக்கு ஒரு ஐடியா இது இருக்கு, இல்லை அது அப்படி இருக்காது, இது நல்லா இருக்கும், ஓகே அது ஓகே, அவ்வளோதான். ஓகே. இது மண்டபம் சூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து எல்லாம் பசங்க அவங்களே பார்த்துட்டாங்க. எல்லாமே பசங்க பார்த்து நம்மளுக்கு சொன்னது, அப்புறம் நாம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். உங்ககிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. இதில் பார்த்து வச்சு 4-5 மண்டபம் பார்த்து வச்சதில்ல, நாங்கள் ஒரு அதில் பார்த்து எது பெஸ்ட். இந்த டெக்கரேஷன் சூஸ் பண்ணுறதுலாம் சூப்பராக இருக்குண்ணா. ஒயிட் பேக்ரவுண்டில் இதெல்லாம் பசங்க தான். இல்லை அவங்க தான். அவங்க டேஸ்ட் நமக்கு டேஸ்ட்டு தெரியாது. அவங்க சொல்லுவான் அது இல்லைம்பாங்க. எதுக்கு அதெல்லாம் சொல்லு, நான் ஓகே சொல்லிடுறேன். ஓகே. இது இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்களா? பண்ணி முடிச்சிட்டாங்க. அது ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். ஆமாம், 0 கிராவிட்டின்னு சொல்லி அவங்க தான் பண்ணாங்க. வந்து மாப்பிள்ளையோட ரூமுக்கு வந்துட்டோம். மாப்பிள்ளை இதில் யார் மாப்பிள்ளைன்னு கன்ஃபியூஸ் ஆக முடியாது. ஆனால் இதில் யார் மாப்பிள்ளை நான் கண்டுபிடிக்கிட்டா? ஸ்மார்ட்டாக இருக்காரு விஷ்ணு ப்ரோ. கரெக்டா? கரெக்ட். ஏன்னா ஃபேஸ் கட் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க் யூ ஸோ மச். லைஃப்லயே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நாள்ல வந்து நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ. வாழ்த்துக்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாள் நீங்க வந்திருக்கீங்க, எனக்கும் ஹாப்பியா இருக்கு. அப்ப ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாரா? மேரேஜ்ல வந்து பார்த்து இருக்கணும், இப்படி நடக்கும், இப்படி இருக்கணும், ஏதாச்சும் அட்வைஸ்? 5 வருஷமா லவ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளை போற இடம் தங்கன்னு கேட்டேன். அப்படியா? கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கல்யாணமே ஆக போகுது. சூப்பர். நீங்க வந்து இந்த லவ் மேட்டர் வந்து அப்பா கிட்ட எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் உங்க அம்மா கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, கடைசியா தான் அப்பா கிட்ட சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து அப்பாவுக்கு சொன்னதுக்கு அப்புறம் யாராவது நோ சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தாங்க முடியாது.
ஸோ எல்லா ஃபில்டரும் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் ஒத்துக்கிட்டு என்னவா இருந்தாலும் என் கூட வருவியான்ற கன்ஃபர்மேஷன் இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் அப்பா கிட்ட சொன்னேன். ஓகே, அதனால வந்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆமா அப்புறம் அப்பா கிட்ட ஆமா சொன்னீங்க. ஆமா. அப்போ அம்மா வந்து ஆக்சஸ்க்காக லைக் வீட்டுக்கு கூட்டு வரது இன்ட்ரடியூஸ் பண்றது இதுக்காக அம்மா அதாவது உள்ள இன்னொருத்தருக்கு இந்த கீ மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா. அம்மா வந்து கீ, Okay. அப்பா வந்து உள்ள Main இருக்கிற locker. பொருள். சட்டனா அடிச்சா வலிக்கல, மெதுவா அப்படியே. கொஞ்சம் கொஞ்சமா அதாவது ஆனா ஃபர்ஸ்ட் அவர் இட்டு வந்திருப்பார்ல, அப்ப ஃப்ரெண்ட் தானே சொல்லிட்டு வந்திருப்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல, ஆமா. ஆமா. அப்ப கெஸ் பண்ணீங்களா இவர் வந்து என்ன சரி சாப்பிட்டு போங்கம்மான்னு சொல்லியிருக்கேன். டவுட்னா எப்பயும் போல அவ்வளோ சின்சியரா ஒருத்தர் இருக்கும்போது டவுட் வரும்ல, ஆமா அந்த டவுட் தான். நம்ம எப்போ டவுட் வந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணுவோம். டவுட் இருந்தா நீங்க வைஃப் எல்லாம் கேட்கலையா இந்த மாதிரி நைட் தூங்க பேசுவாங்கல? அப்படி அதை ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்கல, அதனால அதெல்லாம் கேட்டது தேவை இருந்தா சொல்ல போங்க. மாதிரி இருந்துட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் முன்னாடி தெரியும். ஓ, இவங்க 3 பேர் தான் உங்க லவ் ஹெல்ப் பண்ணதா? 4-5 வாட்டி கோத்து விட்டான் வர எங்க அம்மா கிட்ட. பேர் ஜெயசூர்யா. ஜெயசூர்யாவா? ஜெயசூர்யா, சரண், ஸ்ரீனிவாஸ். ஓகே, 3 பேரும் திக்கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா மேரேஜுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றதா அவங்க தான். ஆமா மேரேஜ் ஹெல்ப் பண்றது அவன் லவ்க்கு ஹெல்ப் பண்றது இவன். ஆமா. நீங்க வந்து அவங்க லவ் ஹெல்ப் பண்றீங்களா பிரதர்? ஆமா, அவனை கேளுங்க. ஆமா மைக் நீங்க. ஓகே, தமிழ்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணி லவ் இல்ல அப்போ ஓகே, அப்ப கேங்ல வந்து அடுத்த மேரேஜ் வந்து இவருக்கு தான். ஆமா, மோஸ்டா ஆள் தான் பெருசு, என்னோட சின்னவன். இருக்கிறதுல சின்னவன் தான். ஆனா இவரை பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி தான் இருக்கு. ஆனா இவரை பார்த்தா சின்ன வயசு மாதிரியே தெரியலையே. சாப்பாடு போடுறது கூட மாமா போதுமான்னு கேட்டாரு. சார் பண்றவர். ஓ, பெரியமா அப்பா கிட்ட பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டான். ஓ, ஓகே, சூப்பர். ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் நீங்க. கண்டிப்பா. சரி, அவங்க எப்படி ரெடி இருக்காங்க? ட்ரெஸ் காம்பினேஷன் எப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸா? நீங்க என்ன பிளான் இன்னைக்கு? கான்ட்ராஸ்ட். அவங்க லைட்டஸ்ட் நான் டார்க்கஸ்ட். முடிஞ்ச அளவு பிளாக் போடக்கூடாதுட்டாங்க. அது நியரஸ்ட் பிளாக் என்னவோ அதை போட்டு. ஓ, இது வந்து என்ன கலர்? இது கிரீன், பாட்டில் கிரீன். நேவி ப்ளூ. பாட்டில் கிரீன், நேவி ப்ளூன்னு சொன்னாங்க. ஓ, ஓகே. அப்பாக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணதுல நீங்களே இல்ல அப்பாவே வா? ஆமா, நாங்க அம்மா, நான், அப்பா. ஓ, 3 பேரும் பேட்டி ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. மேரேஜ் எல்லாம் இதுவும் உங்களுக்கு கலெக்ஷனாமே? அப்பா சொன்னார் எல்லாமே வந்து என் பையன் இஷ்டப்படி தான். அவங்க என்ன சொன்னா ஓகே அப்படின்னாங்க. பொண்ணுல இருந்து ட்ரெஸ் வரல எல்லாமே என் செலக்ஷன். அதெல்லாம் எனக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்பா சூப்பர். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருப்பீங்கல்ல லவ் சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மருமக வந்தா நல்லா இருக்கும், நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும்னு. அது எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே இருக்காங்களா இல்ல அதை விட மேல இருக்காங்களா? இல்ல, எப்பயுமே உங்களுக்கு 100% எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. ஓகே. ஆனா அதுல ஒரு 70% இருந்துச்சுன்னா சூப்பர். இது 80% இருக்கு. ஓ, பா 80%. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும். நீங்க 20% இடிக்குது இல்ல. நான் வந்து இது மாதிரி லவ் பண்றேன்னு சொன்னப்போ அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை, டேய் எனக்கு காஸ்ட், ரிலிஜன், ஜாதி மதம் எந்த பிரச்சனையும் இல்ல, வெஜிடேரியனா மட்டும் இல்லாம பாத்துக்கணும். அந்த பொண்ணு வெஜிடேரியன். அது அந்த 20 தான் அது. ஃபர்ஸ்ட் வெஜ் மட்டும் வேணாம், நமக்கு வெஜ் நான்வெஜ் சமைக்கிற ஒரு மருமக தான் வேணும் அப்படி ஆசைப்பட்டிருக்கேன். இவன் வந்து முட்டை வாசனையாவது இருக்கணும் அவனுக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்ச முட்டையை கொஞ்சமாவது நான்வெஜ் இல்லாம சாப்பிடவே மாட்டான். அவங்க வந்து நான்வெஜ் ஷேப்ல எதுனாலும் சாப்பிடுவாங்க. ரவுண்டா முட்டை மாதிரி இருந்தா வேணாம். மீல் மேக்கர்ல சிக்கன் மாதிரி இருக்கும்வாங்க. அந்த அத கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த 2 கான்ட்ராஸ்ட் என்ன பண்ண போறாங்க? அதுதான் அந்த நெக்ஸ்ட் அட்வென்ச்சரா இருக்க போது. கெஸ்ட்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் பிஸி ஆயிடுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து மீட் பண்ணி பேசிடலான்னு இருக்கேன். இவங்கெல்லாம் உங்க எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் தான். ஆஹா, சீக்கிரம் எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. ஆஹா, சீக்கிரமா வந்திருக்காங்க. நல்ல ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் 7-8 மணி ஆகும். ஆனா உங்களுக்கு கரெக்டா சீக்கிரம் வந்திருக்காங்க. கேரளால இருந்து வந்திருக்காங்க. ஓ, கேரளாவா? நம்ம சொந்த கேரளாவா? சொந்த கேரளா. அப்படிங்களா? ஆமா. ஓகே. அவங்க அக்கா, உங்க வைஃப் தெலுங்கு. ஓகே. அவங்க பிறந்தவங்க சென்னை தான். நீங்க கேரளா? பிறந்தவங்க சேலம் தான். ஓகே. எங்க அப்பா எல்லாமே எங்க மாமா சொந்தக்கார ரிலேட்டிவ்ஸ் தான். ஓகே. இது வந்து எங்க மாமனாரு, மச்சான், வைஃப், பொண்ணு, பையன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க மாமனோட தம்பி, அவங்க வைஃப். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சூப்பரான கேங்கை மீட் பண்ணியாச்சு. எல்லாம் திரும்பி ஏஞ்சிருங்க. இப்போ வந்து மாப்பிளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கும். ஹாய் எல்லாருக்கும் ஹாய். சரி, இதுல எத்தனை பேர் வந்து அவுட் ஆயிருக்கீங்க? யாரும் ஒன்றும் அவுட் ஆகல. மேரேஜ் யாருக்கு ஆச்சு? யாருக்கு? LBW.
அதாவது அவருக்கு ஒன்றும் மேரேஜ் ஆகல. அப்ப ஃபர்ஸ்ட் விக்கெட் நீங்க தான். ஃபர்ஸ்ட் விக்கெட். சூப்பர் ப்ரோ. அப்ப என்ன நைட் என்ன பிளான்? பார்ட்டில அரேஞ்ச் பண்ணியாச்சா? பார்ட்டி எதுவும் இல்ல. நீங்க வந்து அப்படி கேட்க கூடாது. நீங்க வந்து ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட கேட்கணும்ல. சார் ரெண்டு பேர்கிட்டயுமே கேக்குறேன். இவருக்கு பார்ட்டி வச்சா நாங்க எல்லாம் சேர்ந்து உள்ளதா உட்காரோம். ஓகே ப்ரோ. கவனிங்க, இந்த டைம்ல வேணா எல்லாம் முடிச்சிட்டு ரிலாக்ஸ்டா ஒரு மீட் பண்ணி அது எல்லாமே பாருங்க. அவ்வளவுதான். எந்த ஃப்ரெண்டோட அப்பா இப்படி சொல்லுவார் பாருங்க. இல்ல கண்டிப்பா பார்ட்டி நீ சொல்றது சாப்பிட பார்ட்டி அதுதானே. அதுதான் கரிசோறு. கரிசோறு தண்ணி எல்லாமே. தண்ணி தமிழ் தண்ணி, மலையாள தண்ணி, எந்த தண்ணியும் இல்ல. Aquafina. தெரியுது, பாக்கும்போது தெரியுது. சரி, என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க எல்லாம் விஷ் பண்ணிருங்க. 3 2 1 ஹேப்பி மேரிட் லைஃப் விஷ்ணு. அதாவது அவர் வந்து வேற ஏதோ ஒரு பேர் சொல்றாரு. டவுட்டா இருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த லிஸ்டா எனக்கு ப்ரோ இது யார் பேர் பிரதர் இது? இல்ல அது அவங்க மலரும் நினைவுகள் போயிட்டாரு. ஓகே, இதுக்கு மேல பேச மாட்டிக்கு போறோம். நீங்கள் அவரோட வெயிட் பண்ணிட்டு கொண்டிருந்த இந்த செக்மெண்ட் வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய வந்து ஒன்றா பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே பெஸ்ட் விஷஸ். ஸோ எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க ரெண்டு பேருமே வந்து இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள். 4 years. ஹாய் ஹாய். இவர் வந்து அக்கா பையன். அக்கா பையனா? ஹாய். மைக் வேணுமா உங்களுக்கு? அப்புறம் தரோம். ஓகேவா? அப்புறம் பேசலாம். ஓகே பாய். சரி, ஃபர்ஸ்ட் யார் லவ் சொன்னா? நீங்களா? என்ன பிடிக்குமான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னேன். யார் கேட்டா? நான் அவங்களை கேட்டேன் என்ன பிடிக்குமான்னு, ஆமான்னு சொன்னாங்க. மியூச்சுவலா ஆயிடுச்சு. ஜஸ்ட் பிடிக்குமான்னு தான் கேட்டீங்களா? அப்படிதான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் ஒரு பிடிக்குமான்னு கேட்டிருக்காரு, ஆமான்னு சொல்லியிருக்கீங்க. எங்க லவ் இது? வந்து ஸ்கூல் லவ்வா, காலேஜ் லவ்வா, ஆஃபீஸ் லவ்வா? இது நாங்க காலனி காலனில இருந்தே பழக்கம். ஒரே அபார்ட்மெண்ட். ஆமா. அப்புறம் 15 இயர்ஸா தெரியும். 15 வருஷமா தெரியுமா? அதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க, வீடு மாறிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸா, இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். பர்த்டே விஷ் பண்ணிக்கிறது அப்படி இப்படி. ஓகே. அப்புறம் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடில இருந்து திருப்பி ஒரு எப்படி 4-5 இயர்ஸ் முன்னாடி இன்ஸ்டால இருந்து பேசுனீங்களா இல்ல நேர்ல பேசணும் ஒரு வாட்டி. ஓகே. இந்த பிடிக்குமான்னு கேட்டது எப்போ? அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மீட்ஸ்க்கு அப்புறம் கேட்டோம். இன்னும் லைக் நம்ம இந்த காலனில மீட் பண்ண அந்த ஒரு அங்க ஒரு சாஃப்ட் கார்னர் அதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இன்னும் இருக்கு. ஆனா இருக்குன்னாங்க. சின்ன வயசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? பேசிட்டீங்க. ஆமா. அது 15 இயர்ஸ் கழிச்சு ஆமா பேசும்போதே ஸ்டார்டிங் ஏதா பிடிக்குமான்றதெல்லாம் ஆரம்பிச்சீங்க. ஆமா. இல்ல அவங்க ஜென்ரலா அந்த மாதிரி வெளில பசங்களோட ஃப்ரெண்ட்லியா கூட போற டைப் கிடையாது. என் கூட வந்தப்பே டவுட் வந்துருச்சு. அதை கேட்டோன்னே ஆமான்னாங்க. ஓகே. எந்த விஷயம் அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? என்னோட அப்பா விட அவரு என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அப்போ எப்படி சின்ன வயசுல எப்படி பார்த்திருப்பாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? சின்ன இப்போ சொல்றேன். நீங்க பிடிக்குமான்னு கேட்டு பிடிக்கும்னு சொன்னீங்க இல்லையா? அது பிடிக்கும்னு சொன்னேன்னு கேக்குறாங்க. எதுக்கு பிடிக்குமா? அது பார்த்தனே பிடிச்சிருச்சு அந்த மாதிரி. லவ். ஆக்சுவலா என்ன பேக்ரவுண்ட் செக் முடிஞ்சிருச்சு. 15 வருஷமா எந்த பையனை பாக்குறது? ஓகே. அதனால வெரிஃபிகேஷன் டிக். ஆமா. சூப்பர். அப்ப ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது வந்து நீங்க தான் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து உங்களோட ஃபியான்ஸ் கிட்ட பிடிச்ச விஷயம்? அப்போ சொன்ன ரீசன் வந்து லிட்டரலா இப்போ இருக்கிறவங்க பாஸ்ட் ப்ரெசென்ட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இவங்களை மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் அந்த ஒரு சின்ன வயசுல பார்த்த ஒரு ஹாப்பினஸ் வந்தது. செகண்ட் டைம் மீட் பண்ண நிறைய பேர் திருப்பி பார்த்தேன். அப்போல்லாம் ஹாப்பினஸ் இல்லை, உங்களை பார்த்தோன்னே ஹாப்பினஸ் வந்தது. ஸோ அதனால ப்ரொசீட் பண்ணேன். இப்போ பிடிச்சதுன்னா சொல்ல முடியும், ஏகப்பட்டது இருக்கு. நிறைய இருக்கு. ஏகப்பட்டது. பெருசா போகும்போல இருக்கு. ஆமா. ஏதாச்சும் ஒண்ணு கேரக்டரா இருக்கலாம், அவங்களோட கேரிங்கா. எனக்காக மாத்திக்காத விஷயம்ன்றது எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே அவங்களுக்கு ஆமா. மாத்தி. அப்படியா? ஆமா. நீங்க வெஜ்னு சொன்னாங்களே, அப்ப இவருக்கு அதை மாத்த விரும்பல. எப்படி அதெல்லாம் மாத்த விரும்பவே இல்லை. ஓகே. அப்ப ஃபியூச்சர்ல நீங்க என்ன பண்ண போறீங்க? இவங்களுக்காக வெஜ்ஜா மாற போறீங்களா இல்ல நீங்க வெளிய சாப்பிட போறீங்களா? நான் குக் பண்ணி தருவேன் அவருக்கு. அவங்களுக்கு நான்வெஜ் சமைக்கிறதே இருக்கீங்க. அவங்களுக்கு ஃபுல் டைம் நான்வெஜ் இருக்கணும். அதனால எனக்கு 3 வேளையும் நான்வெஜ் வேணும். அவங்க நான்வெஜ் பக்கம் போறதே பிடிக்காது. ஸோ அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க நாளைக்கு ஒரு வேளை சமைக்க போறீங்களா வாங்க போறீங்களா? சமைக்க போறேன். ஆல்ரெடி குக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓ, என்ன சமைப்பீங்க? சிக்கன் கிரேவி, எக் கிரேவி. என் அம்மா கிட்ட வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டா கத்துப்பாங்க. ஸோ அதே ரெசிபிஸ் வருது, இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே டேஸ்ட்லாம் இருக்கா? தெரிஞ்ச பொண்ணா இருந்தா வேற ரெசிபிஸ் வந்திருக்கும். இப்போ அம்மா கிட்ட இருந்து கத்துக்கினால அப்படியே அம்மா செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். சரி, இப்போ ஃபியூச்சர்ல क्वेश्चन கேட்பேன். இப்போ சாப்பிட்ட வரைக்கும் அம்மா சமையலா வைஃப் சமையலா? ஒரு வாட்டி தான் செஞ்சிருக்கா. ஓகே. அதனால டூ சூன் டு ஜட்ஜ். அதனால இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது. வெஜிடேரியன் நான்வெஜ்க்கு சூப்பரா செய்றாங்க. என் அம்மா 25 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அம்மா 25 வருஷம் செய்றாங்க, நல்லா தானே செய்றாங்க? கண்டிப்பா. ஓகே, சூப்பர். ஏன் மாமியார் சூப்பரா. அது அவளே சொல்லுவா. மாமியார். சரி, உங்களுக்கு மாமியார் பிடிக்குமா மாமனார் பிடிக்குமா? யாராச்சும் ஒருத்தர், யாரா ஒருத்தர் சொல்லணும் நீங்க. ரெண்டு பேருமே பிடிக்கும். ரெண்டு பேரும் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ். ரெண்டு பேருமே
ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். மாமியார் வந்து பயங்கர க்ளோஸ், டிராமா எல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் மாமியார் கூட. மாமனார் வந்து சேவியர் மாதிரி, ரொம்ப மட்டமா போயிட்டா தூக்கி விடுவாரு, ரொம்ப நல்லா போயிட்டா பேலன்ஸ் பண்ணி விடுவாரு. ஒரேடியா அண்ணன் எல்லாம் சரியா இருக்காது, நிம்மதியா இருக்கு. ஓகே சூப்பர். இன்னைக்கு வேற என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்கீங்க மேரேஜ்ல? ஏதாவது சர்ப்ரைஸா அந்த ப்ரொபோஸ் பண்றது, இந்த gift, அந்த ட்ரீம் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் எப்படி சர்ப்ரைஸ்? இல்ல யாராவது ஒருத்தர் இல்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்களா? சர்ப்ரைஸ் எதுவும் பிளான் பண்ணல, லைக் இது ஐடியாவே இல்ல. இந்த மாதிரி மத்தவங்க ஏதாவது பண்ணா நாங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். சேர்ந்து சர்ப்ரைஸை வாங்கிக்கலாம். ஓ சரி ஓகே. அப்ப எங்களுக்காக ஒரு வாட்டி நீங்க வந்து ஐ லவ் சொல்ல போறீங்க, அவங்க பதிலுக்கு ஐ லவ் யூ டூன்னு சொல்ல போறாங்க. ஓகே சூப்பர். வேற என்னென்ன பிளான் கேட்டாச்சு? இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே, இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து சூஸ் பண்ணதுதான். நாங்க அவங்க ஃபேமிலி எங்க ஃபேமிலி சேர்ந்து போய் 2 பேருக்கும் எல்லாம் சேர்ந்து வாங்க. சரி, மேரேஜ்ல எந்த ஒர்க் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு? இன்வைட் பண்றதா இல்ல இந்த எந்த ஒர்க் சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? எங்களுக்கு ஆக்சுவலா டைம் பத்தல, எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கோ இல்ல ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் ஒரு 2 months பேக் பிளேஸ் ஆனாங்க. ஒர்க் ஜாப், புது ஜாப் பெங்களூர் ஷிஃப்ட் ஆனதுனால அதனால எதுக்குமே டைம், நான் அங்க இருந்தா அவங்க இங்க இருப்பாங்க, அவங்க இங்க இருந்தா நான் அங்க இருப்பேன். அந்த மாதிரி ரொம்ப நானும் பெங்களூர்ல தான். ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ புதுசா மேரேஜ் ஆறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும்னா, மேரேஜ்ல இந்த ஒர்க்லாம் முன்னாடி முடிச்சிருங்கன்னா என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க? மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிப்ஸ்? ப்ரேயரா எல்லாம் வாங்கிடுங்க, ப்ரியரா எல்லாமே வாங்கிருங்க. ஓகே. லாஸ்ட் மினிட்ல எதுவும் பர்ச்சேஸ் பண்ணா செட் ஆகாது. மெயினா ஷாப்பிங் எல்லாத்த கூட நம்ம கடைசியா பாத்துக்கலாம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்னொருத்தங்க மேல டிபெண்ட் ஆகிற விஷயத்த முன்னாடியே முடிச்சுக்கிட்டா பெட்டர். ஓ அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல கடைசியில ஏகப்பட்ட கால வர்றாங்க. ஏதோ விஷயம் நடந்திருக்கு போல. இல்ல சிம்பிளா கால வர்றாங்க. நிறைய பேர் கண்டினியூஸா எல்லாமே ஃபிளாப் ஆகிறனால மாலையை கொண்டு மாத்தி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாளைக்கு கேட்டது ட்ரெஸ்ஸுக்கும் மாலைக்கும் சம்மந்தமே இல்லாம கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? இப்போ வேற மாதிரி அவங்க அப்பா போய் மாத்திட்டு வந்தாரு. இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம். ஓகே, அதனால மற்றவங்க டிபெண்ட் பண்ணியிருக்க விஷயம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பிஸியான ஷெடியூலில் வந்து எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய். கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை ரெடியாக இருக்காங்க. ஆமாப்பா, 2 பேருமே அழகா இருக்கீங்க. எப்படி உங்களுக்கு கல்யாணம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க? இதுக்கு முன்னாடி அழகா இருந்தீங்க, இப்ப பயங்கர அழகா ஆயிட்டீங்களே. வெக்கப்படுறாங்க பாருங்க. பாருங்க, டக்குனு கொஸ்டின் கேட்டு போங்க அப்படின்றாங்க அவங்க. சரி, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிருங்க. விஷ்ணுக்கும் உங்களோட மருமகளுக்கு விஷ் பண்ண போறீங்க 2 பேரும் சேர்ந்து. ஃபர்ஸ்ட் நீங்க விஷ் பண்ணிருங்க, அவங்களுக்கு ஹாப்பி மேரேஜ் லைஃப் விஷ் பண்ணிருங்க. அப்புறம் நீங்க ஒன்றும் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுல்ல. ஹாப்பி மேரேஜ் லைஃப் சொல்லிருங்க. உங்க ஹாப்பி மேரிட் லைஃப். ஹாப்பி மேரிட் லைஃப். நேமோட விஷ்ணு, வர்ஷினி, ஹாப்பி மேரிட் லைஃப். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான். பெரிய பணம் சம்பாதிக்கணும் அதெல்லாம் கிடையாது, ஹாப்பியாக வாழணும், அதுதான் முக்கியம். ஆஹா, அவங்க 2 லைன் தான் பேசுறாங்களே. எனக்கு அவ்வளோதான். போய் சொல்லுவாங்க, நம்பாதீங்க ப்ளீஸ். அவங்க வெக்கப்படுறாங்க. இல்லை வெக்கம்லாம் கிடையாது. என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி தான், ரொம்ப பெரிய ஆசைலாம் எதுவும் இல்லை, சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான். ஓகே சூப்பர். நீங்க அழகா சூப்பர், ஆஸ்திரேலியா சூப்பரா இருக்கு, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. பாருங்க எவ்வளவு வெக்கப்படுறாங்க பாருங்க. இதெல்லாம் இந்த ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணது யாரு? நீதானா? சூப்பரா இருக்கு ட்ரெஸ். இவங்களுக்கு இல்ல, இவங்க எனக்கு செலக்ட் பண்றது இவங்க தான். ஓ, ஃபுல்லா நீங்க செலக்ட் பண்ணீங்க. ஆமா. பொண்ணு மாப்பிளைக்கு அது அவங்க எல்லாரும் சேர்ந்து, அவங்க டேஸ்ட் அவங்களது இல்லையா, டிஸ்டர்ப் பண்றது. அவங்க செலக்ட் பண்ணதுல நாங்க செலக்ட் பண்ணுவோம். அதுல இருந்து சூஸ் பெஸ்ட் ஆஃப் ஒன். சூப்பர். உங்களுக்கு நாட்டில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க நீங்க 2 பேரும்? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா வருவாங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா ஷூட்டிங் நாள், அதனால நீங்க வந்து எல்லாரையும் நம்ம சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் 9:30 10 மெதுவாக வருவாங்க. பட் எல்லாரும் வந்தால் சந்தோஷமா இருக்கும். ஓகே சூப்பர்ண்ணா, நீங்கள் போய் ஒர்க் பாருங்க. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.